அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 23. ஒரு கடிதமும் பதிலும். உயர்திரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு தாங்கள் எழுதிய கீதையில் மனித மனம் படித்தபின் என் மனத்தின் ஓலத்தை தந்திருக்கிறேன். எண்ணங்கள் அலைமோதுகின்றன. அலைகள் சீர்படவில்லை. கரையை உடைத்து நிலத்தை சிதைக்குமோ என்ற பயம். நெஞ்சம் விம்மி புடைத்து தணியும் பெருமூச்சின் உஷ்ணத்தின் அளவை கலோரியில் கணக்கிட்டாலும் அது வரும். வெந்து நொந்து போன இதயத்தின் நிலையை கணக்கிடவோ ஆற்றவோ என்றோ ஒரு நாள் உண்டு என்ற ஆணித்தரமான நினைவுகள்தான் நிம்மதியைத் தருகின்றன. இது எத்தனையோ ஞானிகள் போல் வேதாந்தத்தையோ வாழ்க்கையின் தத்துவத்தையோ உணர்ந்த நிலை அல்ல, இதுதான் உண்மை நிலை என்று எண்ணும் சாசுவதமான பலம் கிட்டாதவரை சுயபலத்தில் வாழ விழைகிறேன். கடவுளே, எனது பார்வையில் தெளிவையும் காலில் வலுவையும் கொடு என்று உன்னை நாடுகிறேன். பிறப்பு தகப்பன் அளிப்பது, இறப்பு ஆண்டவன் அழைப்பது, இரண்டுக்கும் இடைப்பட்டது அரிதாரம் பூசப்படாத நடிப்பு என்னும் வாழ்க்கை. எத்தனை அழகான உருவகம் தந்திருக்கிறீர்கள்! இந்த நடிப்பில் நவரசம், அந்த நடிப்பில் சோகரசம், அந்த நடிப்பில் ஆர்வமான நடிப்பு, அவசரமான பாடல்கள், ஒரே சத்தம், ஆரவாரம், காதே செவிடுபடும் அதிர்வுகள், சுற்றும் சுழல்கள், செருகும் நிலையில் கண்கள், சுவாசம் சீரான நிலை தவறும் தருணம், எங்கோ லேசாகி பறக்கும் கும்மென்ற இனந்தெரியாத பரபரப்பு, உடம்பெல்லாம் பஞ்சாகி வெதுவெதுப்பாகி நீராகி கரைந்து போகும் நிலை. ஒரே வெளிச்சம், பின் ஒரே இருட்டு. இருட்டு, இருட்டு, மையிருட்டு. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது என்று தெரியாத இருள். வாழ்க்கை பயணம் ஒரு நிலை கணக்கும் விந்தைகள். ஹூ ஆர் யூ? இந்த கேள்வியை எத்தனை முறை என்னுள் கேட்டுக் கொண்டாலும் பதிலே இல்லை. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் கிரியேஷன்ஸ்? இந்த கேள்வியும் பதிலும் புரியாத தத்துவமே என எண்ணுகின்றேன். எனக்கு நன்றாகத் தெரியும் வாழ்க்கை மிக மிகச் சிறிது என்று. அதை முழுவதுமாக ரசித்து சுவைக்கப் போகிறேன். இந்த உடம்பு எத்தனை நாட்கள் தாங்கப் போகிறது? எல்லாம் அவன் இட்ட கட்டளைகள். அவன் போட்ட கட்டளைப்படி பிறந்த நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வது கட்டுப்பாடு என்ற பிதற்றல், கடமை என்ற அபத்தம், கண்ணியம் என்ற ஊர் ஏமாற்று வேலை. இவை எல்லாம் நம்மில் கூட்டம் சேர்ந்துவிட்டதால் நம்மை வகைப்படுத்திக் கொள்ள பயத்தினால் போட்டுக்கொண்ட தற்காப்புகள் என்கிறது தற்கால ஹிப்பியிசம். எல்லாவற்றையும் நேசி, அன்பாயிரு, உலக இன்பங்களை எல்லாம் தெவிட்டச் சுவை என்கிறது. இதற்குத் தங்கள் பதில் என்ன? என்னால் என் மனத்தை ஒருமைப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வரியை எழுதுவதற்கு எத்தனை துணிச்சல் இருந்தால் இப்படி எழுதியிருப்பேன் என்று யூகிக்கலாம். ஆனால் இதில் ஏற்படும் போட்டியில் வென்றவனையும் தோற்றவனையும் காண்பது கடினம். நான் வாழாதிருந்துவிட்டால் என்னைச் சுற்றியுள்ள ஆரவாரம் பரபரக்கிறது. என் உணவை திருட வேறு ஒருவன் மறைந்து பார்க்கிறான். ஒருவன் திருடுகிறான், ஒருவன் அனுபவிக்கிறான். எல்லோரும் சேர்ந்து ஏமாந்தவன் என்று எனக்கு பட்டமளிக்கிறார்கள். பலர் சந்தர்ப்பவாதிகளாகவே சௌபாக்கியமாய் இருக்கின்றனர். சிலர் என்னை பைத்தியக்காரன் என்றே நம்புகின்றனர். என் மனத்தை வலிமைப்படுத்த நான் உணர்ச்சிவசப்படுவதில்லை, கோபப்படுவதில்லை. என்னால் முடிந்தவரை தர்மம் செய்கிறேன். முடியாவிட்டால் இரக்கப்படுகிறேன். என்னை பார்த்து ஒருவன் பொறாமை கொள்ளாத அளவு இருக்கப் பழகிக் கொள்கிறேன். தனிமையில் கடவுளையே நினைக்கிறேன். ஒவ்வொரு கணமும் இப்போதைய வாழ்க்கையையும் போதுமான வசதிகளையும் கொடுத்தமைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஒரே வார்த்தையில் பரம ஆத்திகன். படித்துக் கொண்டிருக்கும் மாணவனானாலும் தற்கால நாகரிகத்தின் நடைக்கேற்ற வேகத்தில் செல்லவொட்டாத என் பொருளாதார நிலையில் நான் அணியும் உடையில் கூட எனக்கு நிறைவு உண்டு. தனித்தவனாக இருப்பதும் பிறர் என்னை தனித்துப் பார்ப்பதும் கூட என்னில் தாழ்வுணர்ச்சியை ஏற்படுத்துவதில்லை. எனது மனத்துணிவிற்கும் தன்னம்பிக்கையின் வலுவிற்கும் சான்றுகள் இல்லை. இயலாமை காரணமாக நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்பது உண்மை. எனினும் இதிலும் நிறைவு காணும் மனது எனக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் பலவற்றை இயலாமை காரணமாக விட்டுக் கொடுக்கும் போது தியாகம் என்ற பெரிய வார்த்தையைப் போட்டு அதற்குப் பக்கத்தில் ஒளிந்து கொண்டு மனம் வெம்பியே இருப்பவன்
மனிதருள் சோடை போனவன் என்பது என் கருத்து. முழுவதுமாக பற்றற்ற வாழ்க்கையையா வலியுறுத்துகிறது இந்து மதம்? அப்படி அனைவரும் பற்றற்றுப் போய்விட்டால் ரிசர்வ் பாங்க் அச்சடிப்பதை நிறுத்த நேரிடும், லோக் ராஜ்ய சபாக்கள் பஜனை மடங்களாகும், தொழிற்கூடங்கள் பர்ணசாலைகளாகும். நான் வாழும் காலம் பெட்ரோல் புகையும் பேரிரைச்சலும் உள்ள அவசரமான, ஆபத்தான, குறுகிய வாழ்க்கை. மதங்கள் அவனவனுக்கு தன் நிலையையும் தனது பாரம்பரியத்தையும் ஒரிஜின் உணர்த்த பல சந்தர்ப்பங்களை பல சடங்குகள் வாயிலாகத் தருகிறது. புத்தரின் போதனையில் கூட தலையாயது மனவடக்கம்தானே? மனம் ஒருமைப்பட்டால் சிந்தனைகள் சீராகும். சிந்தனைகள் சீர்பட்டால் செயல்கள் செவ்வனே நடக்கும். சிந்தனையும் செயலும் ஒருமித்தால் நியாயம் அநியாயங்கள் தெளிவாகும். அத்தெளிவு உண்டானால் மன அமைதி உண்டாகும். நமக்கு தற்போது அந்த அமைதிதான் தேவை. விவேகமற்றவன் சிந்திப்பதில்லை, விவேகமுள்ளவன் மனப்பக்குவம் அடைகிறான். இரண்டிற்கும் இடைப்பட்டவன் வாலிபால் பந்து போல் அலைக்கழிக்கப்படுகிறான். அந்த மென்மையான இன்பமான மன அமைதியும் நிறைவும் பெருக்கியதை போன்ற இந்து மதத்தின் ஆணி வேரணைய பொக்கிஷங்கள் தற்கால நிலையில் ஒரு சராசரி நிலையாளன் கடைப்பிடிக்கும்படி என்ன சொல்கிறது என்பதையும் இதில் இந்து மதத்தின் தனித்துவம் பற்றியும் தங்களை எழுத வேண்டுகிறேன். தங்கள் அன்பன் எஸ். வெங்கட்ராமன், கோயமுத்தூர், 9. அன்புள்ள நண்பரே, உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது. உங்கள் மனத்தின் கோலங்களை எனக்கு விளங்கும்படியே வரைந்திருக்கிறீர்கள். மனிதனின் மனத்துக்கு முதல் தேவை அமைதியும் நிம்மதியுமே. எந்தெந்த வழிகளில் அவை உங்களுக்கு கிடைக்குமோ அந்த வழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பதை இந்து மதம் தடுக்கவில்லை. நிச்சயமாக தவறான வழிகளின் மூலம் அவை கிடைக்கப் போவதில்லை. காமுகனோ, கொலைக்காரனோ, சூதாடியோ, பிறமனை நயந்து செல்லும் பேதையோ, ஏமாற்றுக்காரனோ நிரந்தரமான நிம்மதியை அடைவதில்லை. ஆகவே நிரந்தரமான நிம்மதிக்காக பிறர் வெறுக்காத நல்ல வழிகளைத்தான் நீங்கள் நாட முடியும். அந்த வழி எதுவானாலும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதை இந்து மதம் தடுக்கவில்லை. நீங்கள் சொல்வது போல் பற்றற்ற வாழ்க்கையை மட்டும் இந்து மதம் போதித்தால் ரிசர்வ் பாங்க் அச்சடிப்பதை நிறுத்த வேண்டும். லோக்சபையும் மக்கள் சபையும் பஜனை மடங்கள் ஆகும் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்து மதம் லௌகீக வாழ்க்கையை வற்புறுத்துகிறது என்பதுதான் இதுவரை நான் எழுதி வந்திருக்கும் தொடர் கட்டுரையின் சாரமாகும். மனதுக்கு நிம்மதி என்பது பந்த பாசங்களை அறுத்து விடுவதால் மட்டுமே கிடைக்கும் என்று நான் வாதாட வரவில்லை. கீதையை கண்ணன் உபதேசித்தது அர்ஜுனனுக்கு. ஆகவே பந்த பாசத்தை அறுப்பது என்பது கீதையின் முழு நோக்கமாக இருக்க முடியாது. காரணம், அர்ஜுனன் பந்தபாசங்களுக்கு கட்டப்பட்டவன். காதல் உணர்ச்சி மிகுதியும் உள்ளவன். போர் என்று வந்தபின் உறவு பார்க்கக்கூடாது என்றுதான் கண்ணன் வாதாடுகிறான். அர்ஜுனன் ஆத்மராகம் சஞ்சலிப்பத்தைத்தான் நிறுத்த முயல்கிறான். தியானத்தால் மனதை ஒருமுகப்படுத்த முடியும் என்றுதான் கூறுகிறான். யாரையும் சந்நியாசியாகப் போகச் சொல்வது இந்து மதத்தின் நோக்கமல்ல. வாழ்வைக் கண்டு பயந்தவர்கள், நொந்தவர்கள், லௌகீக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று கண்டவர்கள் பற்றற்ற வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள இந்து மதம் அனுமதிக்கிறது. ஆனால் லௌகீக வாழ்க்கையிலே சரியானவற்றை தேர்ந்தெடுத்து மன நிம்மதியைப் பெறக்கூடியவர்களை அது தடுக்கவில்லை. அதை ஊக்கப்படுத்துகிறது என்று கூடச் சொல்லலாம். உங்களுடைய சலனம் லௌகீக வாழ்க்கையில் மன நிம்மதியைப் பெறுவது எப்படி என்பதே. நீங்கள் எவ்வளவு விவேகமுள்ளவராக இருந்தாலும் அந்த நிம்மதிக்கு இடையூறு எப்போதாவது வந்து சேருகிறது. அது உங்கள் தலையெழுத்தைப் பொறுத்தது. ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளோடு நிம்மதியாக வாழ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்தத் தேர்விலேயே விதி உங்களை வென்றுவிடக்கூடும். நீங்கள் எண்ணியது போன்ற மனைவியாக அவள் இல்லாமற் போய்விடக்கூடும். நிம்மதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்த பெண்ணே உங்கள் நிம்மதியை அழைக்கும் சக்தியாக ஆகிவிடக்கூடும். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டுமே என்று நீங்கள் தொடங்குகிற வாணிபம் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியுற்று உங்கள் நிம்மதியை அழித்துவிடவும் கூடும்.
உங்கள் நண்பர்கள் நன்றி கெட்டவர்களாகி உங்கள் நிம்மதியைக் கொன்றுவிடவும் கூடும். அதுவே லௌகீக வாழ்க்கைக்கு மன நிம்மதியை வேண்டுபவன் முதலில் அந்த மனதை எந்த அதிர்ச்சியையும் தாங்கக்கூடியதாக பக்குவம் செய்து கொள்ள வேண்டும். லௌகீக வாழ்க்கையில் மனதை கெடுப்பதற்குத்தான் ஏராளமான வழிகள் உள்ளன என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கீதையில் கண்ணன் சொல்வது போல் எதிலும் சமநோக்கு ஏற்படும் நிலை வந்தால்தான் மன நிம்மதி சாத்தியமாகும். எனது வாழ்க்கையிலேயே இதற்கான அனுபவங்கள் உண்டு. முதலில் நான் மனதாரக் காதலித்த பெண் எனக்கு கிடைக்கவில்லை. நான் கவலைப்பட்டேன். நிம்மதி இழந்தேன். பிறகு திருமணம் பேசும்போது நான் குறிப்பிட்ட பெண் எனக்கு கிடைக்கவில்லை. நான் மீண்டும் நம்பிக்கை இழந்தேன். விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்பு என்ற பழமொழிப்படி கிடைத்ததை விரும்பத் தொடங்கி செயற்கையான நிம்மதியைத் தேடிக்கொண்டேன். நான் 25 ரூபாய் சம்பளத்தில் ஓரிடத்தில் வேலை பார்த்தபோது அது 75 ஆகாதா என்று ஏங்கினேன், ஆயிற்று. அது 200 ஆகாதா என்று ஏங்கினேன், கிடைத்தது. 1000 வராதா என்று அமைதி இழந்து கேட்டது மனது, அதுவும் வந்தது. அது லட்சம் வரை போயிற்று, அப்போதும் நிம்மதி இல்லை. வந்த ஏதும் தங்கவில்லை. செல்வம் என்பது செல்வதற்காக வருவதுதான் என்று முடிவு கொண்டேன். பொருளைப் பெரிதாக பொருட்படுத்தாமல் வருவது வரும் போவது போகும் என்று சமநோக்கு முடிவு கொண்டேன். அந்த வகையில் நிம்மதி வந்தது. ஆனால் லௌகீக வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வரும்போது ஒரு துன்பமும் கூட வருகிறதே. என்ன செய்ய? பேதலித்த மனத்தை பார்த்து, நினைக்கத் தெரிந்த மனமே, உனக்கு மறக்கத் தெரியாதா என்று அழுதேன். 2 மனம் வேண்டும் என்று இறைவனைக் கேட்டேன். உபதேசத்தில் இறங்கியிருக்கும் எனக்கு இன்னும் முழு நிம்மதி கிட்டவில்லை. பகவத்கீதையின் தியான யோகம் என்னை செம்மைப்படுத்தி வருகிறது. என்றோ ஒரு நாள் சாகப் போகிறோம். செத்த பிணத்தின் முன் இனி சாகப் போகும் பிணங்கள் கதறி அழப்போகின்றன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? ஆம், கதை ஒருநாள் முடியப் போகிறது. சிலர் அழுது முடிக்கப் போகிறார்கள். பிறகு எல்லோரும் மறந்துவிடப் போகிறார்கள். காந்தியையும் நேருவையும் மறந்துவிட்ட ஜனங்கள் என்னையா நினைவில் வைத்துக் கொள்ளப் போகிறார்கள்? இப்படி நினைப்பேன். போனால் போகட்டும் போடா, வாழ்க்கையை அனுபவித்துச் சாவோம் என்று முடிவு கட்டுவேன். ஒரு நாள் மயங்கிக் கிடப்பேன். மறுநாள் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் வரும். உடனே அந்த பயத்தை மாற்றிக்கொள்வேன். ஆகவே லௌகீக வாழ்க்கையில் இருந்து கொண்டே மன நிம்மதியைப் பெற எண்ணினால் தினசரி வருகின்ற இடையூறுகளை களைந்து கொண்டே இருக்க வேண்டும். இடையூறுகள் வந்தே தீரும், அவற்றுக்கு பயப்படக்கூடாது. எல்லாம் கண்ணனின் கட்டளை என்று சிரித்துக் கொண்டே அப்புறப்படுத்திவிட வேண்டும். இப்படி ஓராண்டுக்கு செய்து பாருங்கள். பிறகு உள்ளம் மரத்துப் போகும். ஈட்டி வந்து குத்தினாலும் வலிக்காது. முள்ளின் மீது உட்கார்ந்து கொண்டு ரோஜா பூவைப் பற்றி பாடுகிற சக்தி வந்துவிடும். நமது பிறப்பு கண்ணனின் விளையாட்டு என்ற ஞானம் வந்துவிடும். மற்றவர்களெல்லாம் சிறுவர்களாகவும் நாம் கொஞ்சம் பெரியவர்களாகவும் நமக்கே தோன்றும். அடிக்கடி பகவத்கீதை படியுங்கள். பிறகு நீங்களே உங்கள் மனதை சோதித்துப் பாருங்கள், தேறி வரும். எனக்கும் தேறி வருகிறது. சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.